வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ரமாகிறாரு. 2024லேருந்து 2025 வரைக்கும் வக்ரமாகிறாரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, குரு பகவானுங்கிறது ஒரு முழு சுபர். நவகிரகத்திலேயே குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர்னே சொல்லலாம். ஸோ அவர் வக்ரம் அடைகிறாரு 2024லேருந்து 25 வரைக்கும். எப்போலேருந்து அப்படின்னா 9ஆம் தேதி அக்டோபர் 2024லேருந்து 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 வரைக்கும். ஒரு தோராயமாக ஒரு 4 மாதம் அப்படின்னு சொல்லலாம். 3 மாதம் 25 நாள் 26 நாள், தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ர கதியில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் ஒரு 3 மாதம் 26 நாள், தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு வக்ரம் குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம்னு பார்க்கலாம். எப்படி அந்த வக்ர பலன்கள் உங்கள் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏன்னா குரு பகவானுங்கிறது முழு சுபர் அல்லவா, முழு சுபர். அவர் நன்மையை மட்டுமே செய்வார். தீமை செய்யக்கூடிய ரோல் இருந்தாலுமே அவர் கம்மியாக தான் தீமை செய்வார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் முழு சுபர் அல்லவா. ஸோ அவர் வக்ரமானால் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் எல்லாருமே ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதோட பலன் உங்களுக்கு முழுசாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அதோட பலன்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த பலனை நோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024லேருந்து 2025 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு அக்டோபர் 9ஆம் தேதி 2024 பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறார் ரிஷப ராசியிலேயே. சரி, இப்போது மிதுன ராசிக்கு குரு பகவான் யார்? குரு பகவான் பாதகாதிபதி. குருனாவே ஒரு விஷயம் எடுத்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறம் சக்ஸஸ்னால் வெளியில் காட்டுறது குருவோட பழக்கம். குரு இப்படி இந்த மாதிரியான கேரக்டரில் தான் இருப்பார். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? மாணவர்களாக இருந்தால் போய் டீச்சர்கிட்ட கேட்குறீங்களே, ஏன்னா அவங்க யாருன்னா ஆசிரியர்கள் தானே. அப்படி இல்லைன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு உதவி அப்படின்னா ஒரு மேனேஜர்கிட்ட போய் கேட்குறீங்களே. ஸோ உயர் ஆட்களை போய் கேட்குறீங்கள. ஏன் போய் உயர் ஆட்களை போய் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் அனைத்தும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் நம்மளை விட. அதனால தான் அவங்க நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம்ல. நம்ம ஏன் போய் அவங்ககிட்ட டவுட் கேட்குறோம்? அவங்க கிளியராக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல. அதனால தான் நம்ம போய் அவங்ககிட்ட கேட்குறோம். அதனால தான் அவங்க ஆசிரியர்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குருன்னா அப்படி தான். அது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பாடம் புகட்டுவார். ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்லி நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான்னே சொல்லலாம், ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். புதன் உங்கள் ராசி அதிபதி, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், ராசிநாதன். அவர் எப்படியான கேரக்டர் அப்படின்னா, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, குருவோட வக்ர பலன்கள் மிதுன ராசினா உங்கள் ராசி அதிபதி புதன். அதனால தான் இவங்க எடுத்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். புதன்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவீங்க, திங்கிங் நிறைய இருக்கும், அறிவை நல்லா பயன்படுத்தி அதுக்கப்புறம் வெற்றி பெறுவது உங்களோட கேரக்டராக இருக்கும்னு சொல்கிறேன். புதனோட கேரக்டரும் அதுதான். ஸோ தன் புத்தியால் எல்லா செயல்களையும் செய்து அதில் ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இது நல்லதாக கெட்டதாக நீங்களே பகுத்தறிவு எடுத்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது நல்லதா இது கெட்டதான்னு. யாரோட ஒரு அட்வைஸோ யாரோட ஒரு டிசிஷனோ உங்களுக்கு தேவைப்படாதுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை மாதிரி நீங்களே உங்களை திங்க் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் ஒரு அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் தான் 4 பேர்த்துக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கக்கூடியவங்க தான் புதனோட கேரக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? புதன் முக்கியமாக எதுக்கு கை தேர்ந்தவர் அப்படின்னா,
கிரியேட்டிவ் ஃபீல்டு, இந்த மாதிரி கிரியேட்டிவான ஃபீல்டெல்லாம் வந்து புதனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டிவ் ஃபீல்டோட தலைவனாவே புதன் பகவான் தான் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு பல ஆங்கிளில் வந்து யோசிக்கிற தன்மை இருக்கிறவங்க வந்து மிதுன ராசிக்காரங்கன்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை இவ்வளோதான்னு ஒருத்தங்க திங்க் பண்ணுவாங்க, பட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு நிறையா விதத்தில் திங்க் பண்ணி நிறையா லாஜிக்கை ட்ரை பண்ணுற அந்த மாதிரியான புத்திசாலித்தனம் வந்து இருக்கிறது வந்து மிதுன ராசிக்காரங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? புதனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஓன் முயற்சி, உங்களோட சொந்த முயற்சினாலேயே வெற்றி அடைவீங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? உங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வைஸும் பிடிக்காது. அட்வைஸ் பண்ண எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து இப்படி தான் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வக்ர காலகட்டம் வந்து குரு வக்ரமடையக்கூடிய காலகட்டம் வந்து மிதுன ராசிக்கு எப்படி வந்து பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு வந்து ஆல்ரெடி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீடு அப்படின்னா விரயஸ்தானம், சுப விரயத்தை வந்து கொடுத்துட்ருக்கிறார் குரு பகவான். எங்கே எனக்கு காசே நிற்க மாட்டேங்குது, வரவு 8னா செலவு 10னா அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. இப்போ மிதுனத்துக்கு நிறையா விரயமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட்டில் செலவு பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி தான் இருக்குது. அதை தானே சொல்ல வரீங்க. கரெக்டாக தான். பட் எவ்வளோ வருமானம் வந்தாலுமே வந்து நீங்கள் அதை வந்து சேமித்து வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களையும் மீறி அது வந்து செலவாகுது. அப்படியான காலகட்டமே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறப்போ விரயத்தை நிறைய கொடுப்பாரு. ஸோ அதனால தான் நிறைய பயணங்களை கொடுப்பாரு, நிறைய அலைச்சல்களை கொடுப்பாரு. இந்த மாதிரியான காலகட்டம் வந்து இப்படி தான் கொடுப்போம். அப்படி அதோட பலன்கள் இப்படி தான் இருக்கும் மிதுன ராசிக்கு. ஸோ வக்ர காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? குரு வந்து வக்ரமாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டிலே குரு வந்து வக்ரம் அடைஞ்சால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 9, 2024 வந்து விரயத்தில் ஒரு ஆதாயம் ஏற்படும். அதாவது ஒரு நல்லது ஏற்படும் அப்படின்னே சொல்லணும். அது என்ன விரயத்தில் என்ன நன்மை அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டா, ஒரு சின்ன ஒரு இடம் வாங்குறீங்க. அது வந்து ஒரு செலவு தானே. நீங்கள் உங்களோட கை காசை போட்டு தானே ஒரு இடத்த வாங்குறீங்க. ஏதோ லோனோ கை காசு போட்டு தானே வாங்குறீங்க. அது வந்து ஒரு செலவு தானே. பட் அதை மறுபடியும் ஒரு நல்ல ரேட்டுக்கு போனதுக்கப்புறம் விற்று அது வந்து டபுள் மடங்கு லாபம் வரும்ல. இதை சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அது விரயமாக இருக்காதுல்ல. நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணுறோம், அதில் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அது விரயத்தில் போகாதில்ல. இப்போ விரயமானாலுமே அது வந்து டபுள் மடங்கு லாபம் வரக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஃப்யூச்சரில் இல்லைன்னா ஒரு கோல்டு, அவ்வளோ ஏன் இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கோல்டு வாங்குறீங்க, ஒரு கோல்டு காயினை ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வாங்கினதுக்கப்புறம் கோல்டோட ரேட் வந்து அதிகமாகுது. ஒரு அதிர்ஷ்டத்தினால ஏதோ ஒரு திடீர்னு அதிகமாகுதுங்கிறப்போ அப்போ விற்றீங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து நல்லா ஏற்படும், லாபம் அதிகமாகும்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கிற கை காசு போட்டு ஒரு கோல்டு எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அது வந்து வருங்காலத்தில் வந்து நல்ல ரேட்டுக்கு போகிறப்ப விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் தானே. அப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் லாபத்தில் தானே முடிக்கிறீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்னா குருட்டாம்போக்கில் பண்ணாதீங்க, உங்களோட ஓன் ரிஸ்க் தான். பட் நான் சொல்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடிங் அந்த மாதிரி ஸ்டாக்கில் ஏதோ வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்னா அது விரயத்தில் போகாது. இப்போ உங்களோட கை காசை போட்டு நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது லாபத்தில் இருக்கிறப்போ பை லக் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும்ல, நல்ல ஒரு இன்கம் கொடுக்கல, நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு அந்த டைமில் கொடுக்கும். ஸோ அப்படி நான் சொல்ல வரேன், இந்த வக்ர காலகட்டத்தில் அப்படியான ஒரு செலவு ஏற்படும் அப்படிங்கிற சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விரயம் ஏற்படாது. விரயம் இல்லை, ஒரு சுப செலவாக இருக்கும். அது வந்து செலவு வந்து அது இப்போ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அது இரட்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து கல்வி விஷயமா இருந்தாலும் சரி, பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்வி விஷயமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதாகட்டும், இந்த மாதிரி வாகனம், சொத்து, கல்யாணம், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஏற்படுது. இதனால் வந்து ஏதோ ஒரு விரயம் ஏற்படுதுன்னா இது வந்து சுபவிரயத்தில் தான் சேரும் அப்படிங்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைமை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விரயம் தானே. தேவையில்லாமல் விரயம்னா நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து தேவையில்லாமல் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னால ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அங்கே ஒரு 2-3 லட்சம் செலவாச்சுன்னா அதுதான் வந்து தேவையில்லாத தண்டத்துக்கு போகிற விரயம். இது வந்து ஒரு கார் வாங்கினாலோ, ஒரு வீடு கட்டினாலோ, வந்து ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணாலோ, சொத்து பத்து வாங்கினாலோ, ஏதோ ஒரு கோல்டு வாங்கினாலோ, அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அந்த விரயம் வந்து உங்களுக்கு சுப விரயமாக தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்ல வரேன், இது வந்து நல்ல விரயம் தான். இந்த மாதிரி சுப விரயத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு வருங்கிற இந்த வக்ர காலகட்டத்தில். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா, அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் ஒரு தோராயமாக ஒரு 4 மாதம், 3 மாதம் 26 நாள் வந்து குரு வந்து வக்ரமடைகிறாரு ரிஷப ராசிலேயே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. நீங்கள் வண்டியெல்லாம் வாங்குவீங்க, வண்டி வாகனமெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல அருமையான நேரம்னே சொல்லலாம். சரி, அடுத்து ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் வந்து லார்ட் ஆஃப் 10. அப்போ தொழிலுக்கு அதிபதி அவர் தான். ஓகேவா? அப்போ அவர் வந்து
12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் 12ஆம் இடத்துல நார்மல் இல்லாமல் வக்ரமாயிருக்கிறாரு. அக்டோபர் 9லேருந்து வக்ரமாயிருவார். அதாவது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல போய் வந்து வக்ரமடைகிறார். அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவோ ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு வேலையில், அவங்க வந்து கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, திடீர்னு அவங்களே கூப்பிடுவாங்க. இல்லை யாராச்சும் ஃப்ரெண்டோட ரெஃபரல் மூலமாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க, ஓகேவா. ரொம்ப நாளாக வந்து ப்ரொமோஷன் தள்ளி போயிட்டே இருக்கும், உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்படுறேன், எனக்குன்னு எந்த ஒரு பேர் புகழும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டயர்டு ஒரு சோம்பேறியாட்ட, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு முயற்சி செஞ்சு களைச்சி போய் டயர்டாகி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சோம்பேறித்தனமாக விட்டுறாதீங்க, நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றி வந்து பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறேன், ஓகேவா. 4 மாதத்தில், ஓகேவா. அந்த 4 மாதம் வந்து சூப்பராக இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2024 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 வரைக்குமே வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்கிறேன், ஓகேவா. அடுத்து ஃபாரின் ட்ராவல். குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்து, நீங்கள் ஏற்கனவே இப்படி தானே சொன்னீங்கன்னா, குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் வந்து ஃபாரின் ட்ராவல் போகலாம். பட் போகாதவங்களும் வந்து இந்த வக்ர காலகட்டத்தில் போவீங்க. ஏன்னா குரு ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சால் அதோட வேகத்தை வந்து ஃபாஸ்ட்டாக செய்யும், ஒரு விஷயத்தை வந்து ஃபாஸ்ட்டாக செய்யும், ஓகேவா. அப்போ வேகமாக செய்கிறப்போ நீங்கள் எப்படி வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போனால் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். அதனால் வந்து அப்போ வந்து ஒரு வேகமாக வந்து ஒரு விஷயம் வந்து குரு வந்து சார்ஜ் எடுப்பார் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படி எடுக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ராவல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாரினில் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து இருக்குது, வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வருமானம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம், ஓகேவா. வருமானம் உயரும் இதெல்லாமே இருக்குது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் செலவு இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவை நீங்கள் பண்ணாது, உங்களுக்கு தெரியும்ல, உங்களை மீறி தானே போகுது. பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுபகாரியமாக இருந்தால் அதை பண்ணிக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. அதுவும் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணல, கோல்டோ ஏதோ ஒரு இடமோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஏதோ ஒரு விஷயத்தாக இருந்தாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. அது வந்து உங்களுக்கு விரயமாக தெரியும், இல்லை இருக்கிற காசெல்லாம் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே என்ன ஆகும், ஒரு வேளை லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் பயப்படாதீங்க. அதை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன, அது கையில் காசு இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்வர்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விரயம் ஏற்பட தான் செய்யும். ஆனால் அதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுன்னா அது உங்களோட முயற்சியில் நீங்கள் பண்ணுவீங்க. பட் நீங்கள் இதை நினச்சி இருக்கிறதெல்லாம் விரயமாகுதுன்ட்டு நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. அதுதான் முக்கியம். அடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுனா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ராசி கட்டத்தில் வந்து குரு பகவான் எழுதியிருப்பாங்க, குருன்னு. அங்கே வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து வான்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். வானா என்னென்னா ஒன்றும் இல்லை, வக்ரமடைய அவர் வந்து நீங்கள் பிறந்த சுயஜாதகத்திலே குரு வந்து வக்ரமாயிருந்தால் இந்த காலகட்டத்தில் குரு வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து குரு வக்ரமடைகிறார்ல, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் 2024 அக்டோபர் 9லேருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வந்து வக்ரமடைகிறார், ஒரு 4 மாதம். ஸோ அந்த டைம் பீரியடில் குருவும் வக்ரமடைகிறாரு இந்த கோச்சாரத்தில். இப்போ கரண்ட்டில் இனிமேல் சொல்கிறேன், இனிமேல் வரப்போகிறது, நீங்கள் பிறந்த ஒரு ஜாதகம் இருக்குல்ல, சுயஜாதகம் உங்களோட ஜாதகத்தில், அந்த ஜாதகத்தில் குருக்கு பக்கத்தில் வான்னு போட்டிருந்துச்சுன்னா, இல்லை இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா ஆறுன்னு போட்டிருக்கும், ரெட்ரோகிரேட் அப்படிம்போம், இல்லைன்னா வந்து வக்ரம் அப்படிம்போம், வான்னு போட்டிருக்கும். அப்படி போட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து ஒரு சூப்பர், அது வந்து டபுள் மடங்காக நடக்கும் அப்படிங்கிறேன். ஏன்னா வந்து -*+, அந்த மாதிரி வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட சுயஜாதகத்துலேயும் அந்த வா இருக்குது, இந்த கோச்சாரத்துலேயும் வக்ரம் கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு குரு வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறேன். ஸோ அதனால் அந்த 4 மாதம் வந்து உங்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் எந்த முயற்சியானாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி கரெக்டாக எடுப்பீங்க, பட் அதை பார்த்து பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே மோஸ்ட்லி வெற்றி தான். ஸோ அதனால் வந்து அந்த டைம் பீரியடை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக என்னென்னா, அந்த டைம் பீரியடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், நத்திங் டு வெரி. நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணல, ஒரு கால் வந்து முன்னெடுத்து வைக்கலாம், முன்னாடி வந்து ஒரு விஷயத்துக்கு வேண்டி ஒரு கால் முன்னாடி எடுத்து வைக்கலாம், ஒரு முயற்சி செய்யலாம், தப்பில்லை. அதில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க. பட் இப்போதைக்கு விரயம் ஏற்படுற மாதிரி ஒரு மைண்டில் வந்து போகலாமா போகலாமா எடுக்கலாமா இந்த முயற்சி, இல்லை வேண்டாமா, இல்லை பிஸ்னஸ் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. பட் அது தாராளமாக எடுக்கலான்னு சொல்ல வரேன். ஸோ உங்கள் சுயஜாதகத்தில் இந்த மாதிரி பீரியட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலான்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். மற்றபடி
மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்குது. இந்த விரயத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது பண்ண முடியாது தான். சுப விரயமாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. தேவையில்லாமல் விரயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வக்கர காலகட்டம் சூப்பராக தான் இருக்குது, ஓகேவா? மற்றபடி ஜாப், பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லா தான் இருக்குது. வரனாலும் பார்த்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நத்திங் டு வெரி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல, மறுபடியும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு மெசேஜையும் எந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலையும் நம்மளோட வீடியோஸையும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான எஃபோர்ட் எடுப்போம். ஸோ ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் எந்த நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் விடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அது நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, தப்பான கருத்தாக இருந்தாலும் சரி, அதை சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நன்றி, வணக்கம்.